ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதைன்னு சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல Hi everyone, welcome to Madras Boys. விக்ராந்த் ஹீரோவா நடிச்ச LBW வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 4 எபிசோடா எவ்ரி Thursday ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. ஏன் இப்படி 4 நாளாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ முடியும் போது அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிற தாட்டை நமக்குள்ளே கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஸ்பிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம் ஆஃப் த்ரான்ஸ். ஸோ கேம் ஆஃப் த்ரான்ஸ் ஒரு கடைசி சீசன் வர வரைக்கும் லாஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆக போகுது அப்படி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஊரே வெயிட் பண்ணிட்டு வச்சு, ஊரே வந்துட்டு என்ன போகுது அதை பற்றி ஊரே பேசிட்டு இருந்துச்சு. ஸோ ஜான்ஸ்னோ பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தாங்க. You know nothing, Jon Snow. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கேட்ட ஒரே கேள்வி, Kattappa killing Bahubali, and it became a meme. It became like a Twitter sensation about the question, like why did Kattappa? It became a national inquiry. அதுக்கப்புறம் ரீசனாக வந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் லாஸ்ட் சீசன் ரிலீஸ் பண்ணாலும் அந்த கிளைமேக்ஸ் சீசன் இருக்குல்ல, லாஸ்ட் எபிசோட், அதை வந்து நாங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த LBW சீரீஸுக்கு மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த டேரக்டர் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த விதமான டென்ஷனோ பிரச்சனையோ நம்மளுக்கு தரவே இல்லை. நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருந்தார். சக்தே இந்தியாவோட ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன் தான் LBW அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ விக்ராந்த் வந்து இதில் வந்து ஒரு எக்ஸ் கிரிக்கெட்டர். அவர் வந்துட்டு முன்னாடி அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்கன்னா அவர் ஒரு ஆங்கிரி மேனாக இருக்கார், எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு, சண்டைக்கு போகிறாரு, நிறைய பிரச்சனை வருது. ஸோ போர்டு வந்து கடைசி அவரையும் அவரோட அகாடமியும் வந்து 5 years பேன் பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து உன் கோதுனாலையும் அவரோட பிரச்சனைனாலையும் எங்கள் லைஃபும் பாழ் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அந்த கில்ட்டில் அவர் கிரிக்கெட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் ஆன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் நான் கோச் பண்ணுறேன் விமென்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிறங்குறாரு. அதை இப்போ கடைசி எபிசோட முடிஞ்சிருக்கு. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது அவங்க சக்தேக்குள்ளே 100% போக போகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் வர எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்னு